A does 20% less work than B. A can do a piece of work in 7.5 hours. B can do it in ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏபி இவங்களோட 2 பேரோட ஒர்க்கை டைமில் இல்லை எஃபிஷியன்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டஸ் 20% லெஸ் ஒர்க் தென் பி. ஸோ இப்போ பி பண்ணுற வேலையை விட 20% ஏ கம்மியாக தான் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு ஏயோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 hours. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ மாத்திரம்னா 7 2s are 14, 14 + 1 15. ஸோ 15/2. ஸோ இந்த டைமிங்கை நான் வந்து எஃபிஷியன்சியாக மாற்ற போகிறேன். எஃபிஷியன்சினா 1/a ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ அப்போ 2/15. சரியா? சரி, இவங்க கொடுத்துருக்கதை எடுத்துக்கலாமா? ஸோ ஏ வந்து பியை விட 20% லெஸ் ஒர்க் தான் பண்ணுவார். 20% லெஸ்ன்னு கொடுத்ததுனால 100 - 20, ஸோ 80%. ஸோ பி பண்ணுற வேலையில் 80% தான் யார் பண்ணுவா? ஏ பண்ணுவா. ஸோ இது எஃபிஷியன்சியில் எழுதணும்னா 1/b இன்ட்டு 80%. 80/100 ஈக்குவல்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஏவாக இருக்கும். ஏன்னா பி வந்து என்ன ஏ பண்ணுறதுல 20% கம்மியாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 1/b அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 80/100 ஈக்குவல்ஸ் 1/a. ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 2/15. So 0 0 cancel. 1 2s are 2, 4 2s are 8, again 2 2s are 4, 5 2s are 10, 1 5s are 5, 3 5s are 15. So 1/b into 2 equals 1/3. So இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் தான் ஆகும். Therefore 1/b equals 1/3 into 1/2. ஸோ 1/b equals எவ்வளோ ஆகும்னா 1/6 ஆகும். ஸோ இது வந்து எஃபிஷியன்சியை டைமிங்காக மாற்றோம்னா ரிவர்ஸ் பண்ணோம். அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணோம். 2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் b = 6. ஸோ அப்போ b ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பார். அவ்வளோதாங்க இந்த சம்மை டைமிங்கில் வச்சு போட்டிங்கன்னா வேலைக்கே ஆகாது. எல்லாத்தையும் கடகடன்னு எஃபிஷியன்சியில் முடிச்சிங்கன்னா பாருங்கள் 2 நிமிஷம் தான் அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? பாய். இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?